முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் திருச்சிராப்பள்ளி அரசு விருந்தினர் மாளிகையில் 1,30,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முதல் தளத்தையும், ஈரோட்டில் 1,10,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விருந்தினர் மாளிகையையும் திறந்து வைத்தார். மேலும் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள விருந்தினர் மாளிகை கட்டடத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். திருச்சிராப்பள்ளி அரசு விருந்தினர் மாளிகையில் 7,555 சதுர அடி பரப்பளவில் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய 5 அறைகள் கொண்ட முதல் தளம், மேலும் விருந்தினர் மாளிகைக்கான மழைநீர் சேகரிப்பு வசதி, நடைபாதை, புல்வெளி உள்ளிட்ட கூடுதல் வசதிகளுடன் 1,30,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விரிவுபடுத்தப்பட்ட விருந்தினர் மாளிகை கட்டடம் ஈரோட்டில் உள்ள பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகை வளாகத்தில் 3,982 சதுர அடி பரப்பளவில் 6 குளிர்சாதன அறைகள், மழைநீர் சேகரிப்பு வசதி, நடைபாதை மற்றும் புல்வெளி உள்ளிட்ட வசதிகளுடன் 1,10,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய விருந்தினர் மாளிகை என 2,40,00,000 மதிப்பீட்டிலான விருந்தினர் மாளிகை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று முன்தினம் தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்தார். மேலும் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் தரைத்தளத்துடன் கூடிய 2 தளங்களாக 60,364 சதுர அடி பரப்பளவில் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய விருந்தினர் மாளிகை கட்டடத்திற்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டி அதன் மாதிரி வடிவமைப்பினை பார்வையிட்டார். புதிதாக கட்டப்படவுள்ள இந்த விருந்தினர் மாளிகை தரைத்தளத்தில் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய 16 அறைகள் மற்றும் 2 கூட்ட அரங்குகள், முதல் தளத்தில் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய 16 அறைகள் மற்றும் 4 கூட்ட அரங்குகள், இரண்டாவது தளத்தில் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய 8 அறைகள் மற்றும் சிற்றுண்டி சாலை ஆகிய வசதிகளுடன் கட்டப்படும். இந்த நிகழ்ச்சியில் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், பொதுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு யதீந்திரநாத் ஸ்வேன், பொதுப்பணித்துறை முதன்மைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.